அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியன் புதிகை பிரியன் சித்தா வர்மா வைத்தியர். அமுக்ரா தாது கல்ப மருந்து இந்த ஒரு உடம்பை தாதுவாக கற்பமாக மாற்றக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு மருந்து. இந்த மருத்துவ தகவல்கள் சித்த மருத்துவத்தையும் சித்தர்கள் வாழ்வியலையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு குறிப்பு, மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை அடியேன் இதன் வழி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இளைஞர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய உடல் பலம் குன்றி இருக்கு. காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். எல்லாம் ஐடியில் வேலை செய்கிறாங்க, இரவு கண் முழிப்பது, சரியான நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துக்கிறது இல்லை, சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிடுறது, நிறைய கெமிக்கல் கலந்த உணவுகளை எடுத்துக்கிறது, வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மருந்து எடுப்பதில்லை. அவங்க பயன்படுத்துகிற உணவுகளில் பார்த்தீங்கன்னா ரீஃபைன் சுகரு, சுத்திகரிக்கப்பட்ட மைதா, சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை, சுத்திகரிக்கப்பட்ட ஆயில்கள், சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, இந்த உணவுகளை பயன்படுத்தும் போது நிறைய தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன் உடம்புல தேங்கி அவங்களுடைய தாதுக்களை நஷ்டப்படுது. தாதுன்னா என்னன்னாக்க 7 தாதுக்கள். நம்மளுடைய சாப்பிட்ட சாப்பாடு ரசமாகும், ரத்தமாகவும், தசையாகவும், எலும்பாகவும், எலும்பு சோறாகவும், இது 7 தாதுகளாக நம்ம உடம்புல. அந்த 7 தாதுகள் தான் நம்ம உடம்பு. இந்த 7 தாதுகளை எந்த தாதுகள் குறைஞ்சாலும் அவர்கள் ஆண்மை குறைபாடாக கருதப்படுவார். பெண்களாக இருந்தால் பெண்மை குறைபாடாக இருப்பார். அவங்களால வேலை செய்ய முடியாது. ஒரு வேலையை நாளைக்கு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சீங்கன்னாக்க உங்கள் உடல் பலவீனமாக இருக்கிறது. உங்களுக்கான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை நாம இன்னைக்கு செய்ய வேணாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ, அது எந்த வயதாக இருந்தாலும், வயது இங்க ஒரு விஷயமே கிடையாது. உங்களுடைய மனம், உங்களுடைய உடல் எப்படி இருக்குதோ அப்படிதான் மனம் சொல்லும். நாளைக்கு நான் செஞ்சுக்கிறேன் சார், ஒரு துணி துவைக்கிறது இருக்குது, நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உடல் பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல நான் இன்னைக்கே செய்யறேன், இல்லை நாளைய வேலையை நான் இன்னைக்கே செய்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க. நம்ம ஆரோக்கியத்தை உங்களுடைய வாழ்வியலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். 6 மணிக்கு முன்னாடி உங்களால எழுந்திருக்கவே முடியல, படுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடல் பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம். 10 மணிக்கு மேல உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா உடல் பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன வயசுல நான் கண்ணாடி போட்டுட்டேன், உடல் பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு 7 தாதுக்களும் பலம் இழந்து போய்விட்டது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 10 குழந்தைகள், 15 குழந்தைகள், ஏன் 20 குழந்தைகள் இருக்கு. ஆண்கள்லாம் 5 மனைவிகள், 6 மனைவிகள், 7 மனைவிகள், 8 மனைவிகளா கண்டாங்க. அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தார்கள். இன்னைக்கு கல்யாணம் செய்யணுமா, எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு உடல் பலவீனமா இருக்குது. ஸோ இந்த உடல் பலவீனத்தெல்லாம் நம்ம சோம்பலா இருக்கலாம். சில பேர்த்துக்கு சோம்பேறித்தனமா இருப்பவங்களுக்கு இது இல்லை, சோம்பேறித்தனம் இல்லை, ஆனா அவங்க பலவீனமா அசதியா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு நாளைக்கு செஞ்சுக்கலாமே, அடுத்த வாரம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு அசதியா இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போறதுக்கு அசதியா இருப்பாங்க. களைப்பா வரும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மதியம் லஞ்சு 1 ஹவர் சாப்பிடணும், களைச்சிடுவாங்க. ஏதாவது உள்ள சாப்பிடணும், இன்னும் உடம்புல பலம் இல்லை, அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு உடல்ல பலவீனம் இல்லை. ஒரு வேலை சாப்பிடணும் தாங்கி கொள்றது பலவீனம் இல்லை. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் பட்னியா இருப்பாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்க. விவசாயம் பண்ணுவாங்க, சாப்பாடு செய்வாங்க, 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவாங்க. மறுநாள் 6 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் அவங்க பட்டி தான். உடம்புல தேவையில்லாத கழிவுகளை தானா செரிமானம் செய்யப்படும். அந்த அளவுக்கு உடம்புல சத்து இருந்துச்சு தாங்கிக்கிற அளவுக்கு. இப்ப நீங்க நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு டீ ஏதாவது குடிக்கலாம், உடம்பு டயர்டாயிடும், களைப்பாக குடிக்கணும், ஒரு உடம்பு கைகள்லாம் ஆட்டமாடுது, சக்கரை நோய் வந்துடுது அப்படின்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. உடல் பலவீனம் குறைபாடு தான் சக்கரை நோய் அப்படிலாம். அதுக்கடுத்து மூளையே பயக்காது. மூளையில பார்த்தா ஒரு திட்டகாத்திரமான மணல், ஒரு சின்ன துன்பத்தை கூட இப்ப இன்னைக்கு காலத்துல நம்ம தாங்கிக்க முடியல. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், பல மைல்கள் நடந்தாங்க இந்த காலத்துல. பல துன்பங்கள், தண்ணி எடுக்கிறதுக்கு ஆத்துக்கு ஏரிகளும் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போய் தண்ணி எடுத்து வந்தாங்க. இன்னைக்கு சின்ன துன்பத்தை இந்த அன்றைய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துன்பம், ஒரு சின்ன இழப்பை தாங்கிக்க முடியும், சூசைட் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன அப்பா அம்மா திட்டினாங்க, சூசைட் பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் ஆகும், சூசைட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம்? மூளைக்கு சத்து பற்றாக்குறதான். மூளையை தாங்கிக்க கூட பக்குவம் இல்லை. முதல்ல மூளைக்கு பலம் இல்லை. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் நடக்கட்டும், நடக்கட்டும், பார்த்துக்கும், என்னால முடியாதுன்னு உலகத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடல்ல பலம். உடல் பலம் தான் மனம் பலமா இருக்கும்.
மனம் பலமா இல்லைன்னா எனக்கு உடல் பலவீனமா இருக்குது. மூளை பலமின்மையாகிறதுக்கு காரணம் பயம். எல்லாத்துலயுமே பயம். ஒரு வேலை செய்யறதுக்கு பயம், தான் கல்யாணம் பண்றதுக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடியே என்கிட்ட ஃபோன் பண்றாங்க, சார் நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு சீக்கிரமா வெந்து போயிடுது சார், சீக்கிரமா எனக்கு கல்யாணம் தெரிஞ்ச பயமா இருக்குது, எனக்கு தாம்பத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு பயமா இருக்குது, பண்ணணுமா அப்படிங்கிற பயமா இருக்குது. எதுக்கு ஏத்தாலும் பயம். என்ன பயம், எதுக்கு பயம்? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 15 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. ஆண்கள் பெண்கள் 15 வயசு 16 வயசு கல்யாணம். நம்ம அப்படி கல்யாணம் பண்ணி இப்ப சொல்லல. அந்த மனதனுடைய நிலை பார்க்க அவங்க அவ்வளவு ஹார்மோன் நல்லா சுரந்துச்சு, நல்ல ஆண்மை குறைபாடு இல்லாம இருந்தாங்க, நல்ல பலமா இருந்தாங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணாங்க. நிறைய குழந்தைகள் பெற்றுட்டாங்க. எங்க அத்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 12 குழந்தை 13 குழந்தை பெற்றுட்டாங்க. ஆனா கல்யாணம் பாத்தீங்கன்னா 15 வயசுக்குள்ளார கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா குழந்தைகளும் நார்மல் டெலிவரி தான். இப்படி உடல் பலவீனமாக இருந்தார்கள். இப்ப தாதுக்கள் பலமாக இருந்தது, அவங்களுக்கு அந்த பயம் இல்லாம குழந்தைய பெற்றுட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் ஐயோ என்னால பிரசவ வலி தாங்கிக்க முடியாது, சர்ஜரி பண்ணுங்கன்னு. பெண்கள்ல பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிடுங்க, ஏன்னா வேலை செய்யறது இல்லை. எல்லாத்துக்குமே மெஷின். எல்லா வாழ்க்கை முறையுமே சோம்பேறித்தனம். இங்க பக்கத்துல போய் எடுத்துட்டு வரதுக்கு நீ போய் எடுத்துட்டு வா, நீ கொஞ்சம் எடுங்க அப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம வேலை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு உடல் பலமாகுது. ஆனா வயசு பாத்தீங்கன்னா சின்ன வயசு. பெண்களோ ஆண்களோ நீ திருமணம் செய்வதற்கே உடல் பலம் இல்லாம திருமணம் செய்யணுமா தேவையாங்கிறாங்க. அதுபோல திருமணம் ஆனவர்கள் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 முறையாவது தாம்பத்தியம் கொண்டா ஆரோக்கியமா இருக்கிறாங்க மனநிலை. அந்த மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தார். மாதத்துக்கு 1 முறை 2 முறை தான் தாம்பத்தியமே கொள்ளப்படுது. ஏன் 5 முறை கூட ரொம்ப கடினமா நினைக்கிறேன். ஆனா வயசு பார்த்தா 30 வயசுக்குள்ள 35 வயசுக்குள்ள 40 வயது வரைக்குமே அவங்க தினசரி தாம்பத்தியம் கொண்டா கூட உடல் பலமாக இருந்தார்கள் அந்த காலத்துல. இப்ப மாசத்துக்கு 5 முறை தாம்பத்தியம் கொள்வதற்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க, இல்ல முயக்கிறாங்க. எனக்கு உடல் பலம் இல்லை, ஹார்மோனு சுரக்கல. சோ இது போன்ற நோயாளிகளுக்கு என்ன காரணம்? தாதுகள் பலம் குறைவு. தாதுகள் பலம் அப்படியே திருமணம் ஆனாலும் அந்த விந்து நீர்த்து போறது, இல்ல அந்த மோட்டாலிட்டி வந்து நகர்ந்து ஊர்ந்து போற தன்மை வந்து குறைஞ்சு போகுது. விந்துக்கள்ல பலம் இல்லை. இன்னைக்கு ஐவிஎஃப் பண்றாங்க, ஐவிஎஃப் பண்றாங்க, வந்து விந்து பலம் இல்லை. நிறைய 40 மில்லியன் இருந்தா இன்னைக்கு குழந்தை உருவாகும்னு நமக்கு சொல்றாங்க ரிப்போர்ட்ல. ஆனா 40 மில்லியன் நிறைய பேருக்கு இல்லை. 30-20 தான் 15 ஜீரோ கவுண்ட்லாம் இருக்கு. திருமணம் ஆகாத தம்பிங்களுக்கெல்லாம் 0 கவுண்ட் எல்லாம் விந்தணுக்கள் இருக்குது. அவ்வளவு குறைபாடுகள். அந்த ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் தாலை வாழலாம், அதுல பலம் இல்லாம அந்த விந்தணுக்களும் பலம் இல்லாம. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம வாழ்வியல் மாறி போச்சு. வாழ்வியல் மாற்றத்துக்குள்ள லைஃப் ஸ்டைல். நைட்ல தூங்கல, நிறைய லைட் எல்லாம் கண்டுபிடிச்சு, டிவியை மொபைல் எல்லாம் கண்டுபிடிச்சு நைட்டு முழுக்க கண்ணு முடிச்சிருக்கிறது. நைட்டு முழுக்க கண்ணு முடிச்சா என்ன ஆகும்? உடல்ல உஷ்ணேறி உடம்புகளை விந்தணுக்கெல்லாம் செத்து போகுது. ரத்த நாளங்கள்லாம் டேமேஜ் ஆகி போகுது. ரத்தத்துல அந்த ஹீமோகுளோபின்லாம் பலம் இழந்து போகுது. நல்லா தூக்கம் இல்லை. வாரத்துல நாள் எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பா குளிச்சாங்க. முதல்ல மன மகிழ்ச்சியா வரே இல்லை. மக்கள் மன மகிழ்ச்சியா இல்லை. மகிழ்ச்சிங்கிற பேர்ல உடம்பை எப்படிலாம் கெடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படிலாம் போய் கெடுத்துக்கிறாங்க. சாதாரண சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, கஞ்சி தான் குடிப்பாங்க, கிராமங்கள் கூழ் தான் குடிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. இன்னைக்கு அது மாதிரிலாம் இல்லை. திருமணம் செய்யணுமாங்கிற சந்தேகம் வருதுன்னா பார்த்து நிறைய திருமணம் ஆகாத தம்பிங்கள்லாம் கால் பண்ணி, சார் எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு எழுச்சி இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார், தாம்பத்தியம் கொள்றதுக்கே பயமா இருக்குது, அப்படி இருக்குது, சரி தூக்கத்திலே வெந்து போயிடுது, தூக்கத்துல நீர்த்து போகுது, தனித்தனியா போகுது, நினைச்சாலே வந்துடுது. இது எல்லாமே பலவீனம். ஸோ இந்த தாது பலங்கள் குறைபாடுகள் எந்த குறைபாடுகளாக இருந்தாலும் சரி, ஆண்மை குறைபாடு பெண்மை குறை தாது சம்பந்தமா எந்த குறைபாடுகள், விந்தணுக்கள் சம்பந்தம், உடல் பலம் அசதி எந்த குறைபாடுகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொல்லப்பட்டது. இது யூகிமினி வைத்திய காவியம் 1300 அப்படிங்கிற நூல்கள் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வைத்திய குறிப்பு. அமுக்குரா தாது கல்ப சூரணம். இது தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா அமுக்குரா ஒரு 1/2 கிலோ. அமுக்குராவை பால்ல நல்லா கொதிக்க வச்சு அந்த பால் சுன்றவளுக்கு கிண்டிட்டு அதை மட்டும் எடுத்து காய வச்சு அப்படிதான் அமுக்குராவை பயன்படுத்தணும். அப்படியே அமுக்குராவை பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப சூடு, ஏன்னா ஹை புரோட்டீன். இது அது பூனைக்காளி விதை. பூனைக்காளி விதையும் நல்லா ஊற வச்சு அந்த தோலை வந்து நீக்கணும். அது வந்து ஒரு 100 கிராம். அதுக்கு நெருஞ்சல்லையும் பாலில் பிட்டவில் பண்ண சூரணங்கள் 100 கிராம். அது நிலப்பனக்கிழங்குல பார்த்தீங்கன்னா மேலே அந்த சுரியா இருக்கும், அதையும் சுத்தி பண்ணி எடுத்து 100 கிராம். கோரைக்கிழங்குலாம் இந்த பன்றிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த பூமியை அரிச்சிருக்கும். அதெல்லாம் கோரைக்கிழங்கு தரணும். 10 குட்டி 15 குட்டி போடும் கோரைக்கிழங்கு. எப்படின்னா கோரைக்கிழங்குல அவ்வளோ பெரிய ஸ்ரீமுஷ்ணத்துல பார்த்தீங்கன்னாக்க பிரசாதம், ஸ்ரீமுஷ்ணன் கோயில்ல பெருமாள் கோயில்ல பிரசாதமாக நிலப்பனக்கிழங்கை தான் தருவாங்க. குழந்தைகள் அவங்களாம் அங்கே போய் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை உண்டாகும். என்னன்னாக்க அது வந்து ஒரு மருத்துவம். நிலப்பனக்கிழங்கு
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீந்தில் 100 கிராம். ஸோ அமுக்குரா தவிர மீது எல்லாமே வகைக்கு 100 கிராம் முறைப்படி சுத்தி செய்து பாலில் பிட்டைவில் படி சுத்தி செய்து எடுத்து போட்டு கலந்து வச்சுக்கணும். காலையில் 1 ஸ்பூன், சாயங்காலம் 1 ஸ்பூன், சூடாக 1 டம்ளர் பாலில் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க. வாரத்தில் நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த பொடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் ரொம்ப குளிர்ச்சிப்படும். விந்து நெத்து மாதிரி, தேங்காய் நெத்து மாதிரி ஆயிடும். அவ்வளோ திக்னஸாக இருக்கும். ஜவ்வரிசி மாதிரி பல்ஜா இருக்கும். நெத்து மாதிரி ஆயிடும். நீர்த்தே போகாது. நீங்க தாம்பத்தியம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல வந்து தாம்பத்தியம் நீங்க வச்சுக்க முடியும். ஏன்னா விந்து நீர்த்து போனதான் சீக்கிரமா வெளியாகும். விந்து நெத்து மாதிரி கட்டி போயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் வந்தாலும் ஏற்று வெதி போகாது. ரெகுலர் தாம்பத்தியம் வச்சுக்கொள்ள விரும்புறவங்க கூட இந்த சோரங்களை வந்து சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு உயர்தரமான ஒரு மருந்து. இதுல கலந்துக்கிற அந்த அமுக்குரா சோர்ணமாகம், பூனைக்காளியாகம், நெரிஞ்சல் நம்ம நரம்புகளையும் தாதுக்களையும் பலப்படுத்தி நீண்ட நேரம் தாம்பத்தியம், ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு சரி பண்ணும். அதுபோல் நிவிந்து வந்து ஊர்ந்து போகல, அந்த மோட்டாலிட்டி குறைபாடு உள்ளவங்களுக்கு ரொம்ப மிக மிக உயர்தரமான ஒரு மருந்து. உடல் இல்லை சார் எனக்கு வந்து வயசாச்சு ஆனா உடல் பலமாகணும், உங்களுக்கு அற்புதமான வேலை செய்யும். எப்படி தாதுக்களை பலப்படுத்த 7 தாதுக்களையும் பலப்படுத்துவதன் வழியாக நீங்க சோம்பல்தனம் இல்லாம ஆகலாம், வேலைகளை சுறுசுறுப்பா செய்யலாம். ஏன்னா உடல் பற்றாக்குறை தானே நோய், உடல் சத்து பற்றாக்குறை தான் நோய். ஒண்ணு கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய். உடம்புல கழிவு தேங்கிடுச்சுன்னா நோய் வரும். இல்லை சத்துக்கள் பற்றாக்குறை தான் நோய். அப்ப இந்த மருந்து சாப்பிடும்போது 7 தாதுக்கள், நரம்பு பலமா இருக்கும், எலும்பு பலமா இருக்கும், தசை பலமா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமான மருந்து இது. மருந்து 6 வகையான மருந்து. லிவருக்கும் உங்களுக்கு சீந்தல் சேர்த்துக்கிறதுனால லிவரையும் பலப்படுத்தும், நரம்புகளையும் பலப்படுத்தும், கண் பார்வை நல்லா வரையும், நல்லா வெளிச்சம் வரும், முடி சீக்கிரமா கொட்டி போகாது, உடல் சீக்கிரம் தளர்ச்சி சுருக்கம் வராது, சீக்கிரமா வந்து சுருக்கம் வரும். திரை சொல்லுவாங்க, திரைனா கண்கள்ல வந்து திரை வருது. அதுக்கடுத்து சுருக்கம், இந்த நரம்புகள், இந்த தோல்லாம் சீக்கிரமா வந்து சுருங்கி விடும். சத்து பற்றாக்குறை தான். சீக்கிரமாவே நம்ம முதிர்ச்சி ஆன மாதிரி ஒரு தோற்றம் வரும். சின்ன வயசா இருப்பாங்க, சீக்கிரமா முதிர்ச்சி அடைவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். எந்த நோயாளிகளாக இருந்தாலும், நீங்க சக்கரை நோயாளியாக கிட்டி எல்லா நோயாளிகளும் சாப்பிடலாம். இருதய நோயாளி எல்லா நோயாளிகளும் இதை சாப்பிடலாம். நோய் உள்ளவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை, நோய் இல்லாதவங்களும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, சத்து பற்றாக்குறை சின்ன குழந்தைக்கு கொடுக்கலாம். இது ஒரு பூஸ்ட் மாதிரி. இப்ப நீங்க ஹார்லிக்ஸ் மற்ற போன்விட்டா அது மாதிரி பூஸ்ட் கொடுக்குறீங்க. அது மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தோட பூஸ்ட், உடம்புகளை பூஸ்ட் பண்ணும். வளராம இருக்கிறாங்க, அனிமிக்கா இருக்கிறாங்க, சத்து ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கிறான், ரொம்ப மெலிஞ்சிருக்கிறான், அவங்களுக்கு நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு இதை ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். யார் எந்தெந்த வயசுல யார் யார் குடிக்கிறாங்களோ அந்தந்த வயதுக்கு ஏற்ப இது வந்து வேலை செய்யும். வயசானவங்களுக்கு சீக்கிரம் கூன் வீந்து போகுதுங்க, சத்து இல்லை, நடக்க முடியல, கால் பலம் இல்லை, நரம்பு பலம் இல்லை, வேலை செய்ய முடியல, இவங்களுக்கெல்லாம் இதை ரெகுலரா குடிக்கலாம். இது வந்து ஒரு சத்து பானம் போன்று ரெகுலராகவே குடிக்கலாம். எவ்வளவு காலம் குடிக்கலாம்? ரெகுலராகவே குடிக்கலாம். எவ்வளவு காலம் குடிச்சாலும் இது ஒன்றும் தொந்தரவு வரப்போகுது. இதுல முழுக்க அனுபவமான மருந்து. நாங்கெல்லாம் இதை ரெகுலராக வீட்டில் சாப்பிட்டு கொண்டு வருகின்ற மருந்து. எத்தனை வயசா இருந்தாலும், 80 வயசா இருந்தாலும், 90 வயசா இருந்தாலும் உடல் பலமா இருக்கணும்னு நினைக்க நம்ம அந்த அமுக்குரா தாது கல்ப சூரணத்தை ரெகுலரா பயன்படுத்திங்க. காயக்கற்பமான மருந்து. இது உடல் பலமாகி நெத்து மாதிரி இருப்பீங்க. எத்தனை வயசானாலும் நெத்து மாதிரி உடம்பு இருக்கும். ஸோ அதுக்கு இந்த அற்புதமான ஒரு மருந்து நம்முடைய சித்தர்கள் இது நீங்க செய்து வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.